அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அன்புள்ள கடகராசிக்காரர்களுக்கு இப்போ இன்றைய தினம், அதாவது இப்போ கொஞ்ச நாட்களாகவே ரொம்ப மனசில் வருத்தம் அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு அஷ்டமத்து சனி காலத்தினால வந்த மனவேதனைன்றது இது இல்லை. அதுக்கு முன்னாடியே அந்த கும்பத்துக்கு சனி பகவான் போய் அந்த கடகராசியை 7ஆம் பார்வையாக பார்த்தார். 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி சமாச்சாரம். அப்போதிலிருந்தே அந்த கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த மனசோட கஷ்டங்களும் வேதனைகளுமாகவே அனுபவிச்சுருக்கிறதாக இருக்குது. கடகராசிக்காரர்களை பொறுத்தின வரைக்கும் பத்திரமாத்து தங்கங்கள், தங்கம் 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 தங்கம்னு எத்தனை நாள் தான் உருக்கிறது தணலில் போட்டு அப்படிங்கிற ஒரு பெரிய கஷ்டத்தை தான் அவன் அனுபவிச்சுட்டுருக்கா. ஆனால் தங்கம் என்றைக்கும் தங்கம் தான், அது மின்னதான் போகிறது. அது மின்ற காலம் இப்போ வந்துடுது. அதனால் இவ்வளவு நாள் எந்த விதமான சோகத்தில் இருந்தாலும் அந்த சோகங்களெல்லாம் மேகங்கள்லாம் நீங்கி நிலவு தெரியற மாதிரியா உங்களுடைய திறமை, உங்களுக்கு ஒரு தனி கௌரவம், உங்களுக்கு நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், உங்கள் திறமைகள் வெளிப்பட தெரிகிற காலங்கள், பிரிவுகள் துன்பங்கள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி நல்ல சுமூகமான நல்ல குடும்ப சூழ்நிலை, எல்லாரும் உங்களை புரிஞ்சுட்டு இவனை போல் உண்டாப்பா இவனை போயா அப்படி சொன்னோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல நேரம் இப்போ வந்துட்டதுனால எந்த கடகராசிக்காரர்களாக இருந்தாலும் மன வருத்தத்தில் இருக்க வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு மனசு கிட்டத்தட்ட உடஞ்சி போயிடுத்துன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு உடைந்து போன மனம் மொட்ட வைக்க அவள் வருவாளா அப்படிங்கிற மாதிரி ஏங்கி 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 எவ்வளோ நாள் அந்த மனசு இயங்கும். விடுவே இல்லையோ இவ்வளோதானோ அப்படின்னு நினச்சிக்கிற அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுருக்குங்கன்றது ஜோதிட ரீதியாக ஜோதிடம் தெரிஞ்சதுனால எனக்கு தெரியுது. என் கண்ணில் வெறும் தண்ணி வரல, ரத்த கண்ணீர் தான் வருது. ஏன்னா யாராக இருந்தாலும் என்னோட சகோதரிகள் இதில் என்ன ஒரு வம்பு அப்படின்னா, நம்மளுக்கு வேண்டியவாளே நம்மளை கஷ்டப்படுத்துறது தான். அது அவப்படுத்தலை, நம்ம போகாத காலம், அவ்வளோதான். அதனால் யாரையும் எதுவும் சொல்லிக்க வேண்டாம், யாரையும் எதுவும் வருத்தப்பட்டுக்க வேண்டாம். ஆனால் இனிமேல் வரப்போகிறது நிச்சயமாக நல்ல காலம்தான். உங்களுக்குன்னு ஒரு தனி இடம், தனி கௌரவம், தனி மரியாதை, இழந்து போன மாதிரி இருக்கக்கூடிய அவமானங்களெல்லாம், இழந்து போன மாதிரி இருக்கக்கூடிய கௌரவங்களெல்லாம் திரும்ப கிடச்சி நல்ல கௌரவம். குழந்தை உண்டாகி கலைஞ்சி போயிருந்தால் நல்ல கையில் வடியை தூக்கி வச்சுக்கிற மாதிரி நல்ல குழந்தை பேர். அவமானப்பட்டு நின்று போயிருந்தால் அந்த அவமானங்கள்லாம் தொடர்த்தி எறிகிற மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள், திருமணம் கைகூடி நடக்கும் போல் நின்று போயிருக்கும். இதெல்லாம் வெறுமையான சொல்கிறதுக்கு வாய் வார்த்தையாக இருக்குமே வழிய துப்பம் தொண்டையாக அடிக்கும். பகவானுடைய பெரிய அனுகிரகத்தினால உயிரோடு இருக்கும். உயிரோடு நம்பிட்டோம் போகிறோமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு உயிரை வச்சு உடலை வருத்தி எடுத்துக்கிற கூடிய அளவு கஷ்டங்களை அனுபவிச்சிட்டோங்கோ. ஆனால் இனிமேல் அதெல்லாம் எதுவுமே இல்லை, நிச்சயமாக இல்லை. இந்த நொடியிலிருந்து, இந்த பதிவை கேட்குற இந்த நொடியிலிருந்து கடகராசிக்காரர்கள் நிம்மதி பெருமூச்சு விடலாம். நிச்சயமாக நீங்கள் விரும்பின இடத்துல விரும்பின வேலை உத்தியோகம் கிடைக்க போகிறது. நீங்கள் விரும்பின பொண்ணை மணக்கக்கூடிய யோகம் கிடைக்க போகிறது. குழந்தை நல்லபடியாக பிறக்க போகிறது. மாணவர்களுக்கு எவ்வளோ நாள் படித்தும் நான் நினச்ச மார்க் எடுக்க முடியலையே அப்படின்னு துவைச்சுன்ற குழந்தைகளுக்கு நல்ல மார்க்கெலாம் வரப்போகுது. ஃபஸ்ட்டு கிளாஸாக இவர் போகிற யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்ன்ற மாதிரியா நல்லா படித்து நல்ல மார்க்குகள் எடுக்க போகிறா. அவள் வயசத்துலேயோ படித்தத்துலேயோ எந்த குறவும் இல்லை, விதி தான் சதி பண்ணிடுது வழக்கு. அதனால் கடகராசி குழந்தைகளையும் யாரும் நோக வேண்டாம். அவள் நல்லா பிரமாதமாக இனிமேல் வருவாள்.
அதனால் கடகராசிக்காரர்கள் அடி வயிற்று வலியினால் துன்பப்பட்டிருப்பா. ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது, ரத்தம் டெஸ்ட் பண்ணாலும் ஒன்றும் தெரியாது, எதை டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் எதுவுமே தெரியாது, ஆனால் வயிற்று வலிச்சுட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு பெரிய துக்ககரமான நிலைமையெல்லாம் கொடுத்துட்டு அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நீ போய் சொல்கிற, நீ வேலை செய்யறதுக்கு பயந்து அப்படி சொல்கிற, அப்படி தானே சொல்லணும். யாராக இருந்தாலும் குழந்தையாக இருந்தால் கூட வயிற்று நோய் பிள்ளைகளும் போக மாட்டேங்குது, அழுதுக்கும்பா. அதனால் அது என்ன காரணம் அப்படின்னா, இந்த ராகு பகவானுடைய காரணம்தான். இந்த ராகு கேதுவெல்லாம் இருந்ததுடைய காரணம்தான். அது உஷ்ணம், வயத்தில் வாயு பிடிப்பு, உஷ்ணம். இது அந்த வயத்தை இழுத்து இழுத்து பிடிச்சி வலிக்கும்பா. இந்த கடகராசிக்காரருக்கு பொய் சொல்ல தெரியாது. சொல்லுது எல்லாமே உண்மைதான். தப்பு படாத இந்த மாதிரி தப்பு பண்ணேன்னு சொல்லிடுவா. இவர்கிட்ட இப்படி நம்ம சொல்லக்கூடாது, இதெல்லாம் நமக்கு ஆபத்து வரும்னு தெரியாது அவளுக்கு. தெய்வத்தோட குழந்தைகள் அவள். என்ன உண்மையே பேச முடியாதுல்ல நம்ம. எந்த சமயத்தில் பொய் தானே பேசுவோம் யாராக இருந்தாலும். ஆனால் அந்த கடகராசிக்காரர்களுக்கு பொய்யே தெரியாது, அதை பேசணுன்னு தெரியாது. இந்த இடத்துல நம்ம அப்படி பேசினா நமக்கு இந்த மாதிரி கஷ்டம் வரும் அப்படி தெரியாமல் அவள் பேசிடுவாள். அது என்ன ஆகுன்னா அவளுடைய மனநிலையை பொருத்தினா மாதிரி அவள் போச்சுப்பாள். நீ அதை தான் நினச்சி சொல்லிட்டியானே அப்படின்னு. அதை நினச்சிட்டு அவள் அதை சொல்லலை அப்படிங்கிற ஜோசியம் தெரிஞ்சவளுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லோரும் ஜோசியமாக படிச்சிருக்கா. அதனால் இந்த மாதிரியான சங்கடங்களெல்லாம் அவள் நிறைய அனுபவிச்சிருப்பா. கூடி வந்த கல்யாணம் நின்று போய் அவமானப்பட்டிருப்பா. குழந்தை பிறக்க போகுது நினச்சின்னு கடைசியில் இந்த குழந்தை இல்லாத போய் அல்லது வயிற்றில் கரைஞ்சி போய் கஷ்டப்பட்டிருப்பா. இந்த மாதிரி ஏமாற்றங்கள், துக்கங்கள், துயரங்கள், அவமானங்கள் இதையே சந்தித்து என்னடா வாழ்க்கை அப்படின்னு நிஜமாக வெறுத்து போயிட்டுருக்கா. இந்த வெறுத்து போக வேண்டாம். இனிமேல் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நல்லா வளம் பெற போகுது. எந்தெந்த இடத்துலலாம் தடுக்கின்றங்களோ அந்தந்த இடங்கள்லாம் உங்களுக்கு நல்லதே கிடைக்க போகுது. இனிமேல் உங்களை பார்த்து எல்லாரும் பொறாமப்பட போகிறா. அந்தளவுக்கு அமோகமாக இருக்க போகிறோங்க. அதனால தான் கடகராசி நேயர்கள் ரொம்ப மன வருத்தப்பட்டுவிட வேண்டாங்கிறதுனால தான் அவளுக்கு மட்டும் இந்த கடகராசிக்காரர்கள் மட்டும் இந்த யோசித்து நான் சொல்லியிருக்கேன். எந்த ராசிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ அப்போ அவள் என்ன பண்ணணுமோ அதை நான் என்னோடய பதிவுகளில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ கஷ்டப்படுறதுக்கோசரம் கடகராசிக்காரர்கள் சொல்லலை. அவள் சந்தோஷமாக இருக்க போகிறா, கஷ்டமே பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த பதிவில் வழக்கு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். இது பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. இவன் பெரிய பரிகாரம்னு எதுவும் பண்ண வேண்டாம். பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அருகம்புல் வாங்கி கொடுக்கலாம், துர்க்கை அம்மனுக்கு பூ மாலை வாங்கி தாக்கலாம், பால் அபிஷேகம் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு வரலாம். இதுவே வழக்கு நல்லதெல்லாம் கிடைக்கும். இளநீர் சாப்பிடணும்.